வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு செம்மையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் சாப்பிட்ருப்போம், நிறைய பேருக்கு பிடிச்சும் இருக்கும். ஒரு அருமையான பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்வீட் வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சே நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 5-6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன். ஸ்வீட் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டைரெக்டாக அதை ஃப்ரை பண்ணிடலாம். ப்ரெட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பீஸ் போட்டு பாருங்கள், டக்குன்னு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அப்போ நீங்கள் ப்ரெட்டை போட்டுக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்து சூடாக இல்லைன்னா நிறையா எண்ணெய் குடிச்சிரும். அதனால் சரியான டெம்பரேச்சரில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். போட்ட உடனே திருப்பிடுங்க, டக்குன்னு கலர் மாறிடும். நல்லா கோல்டனாக வந்த உடனே நம்ம எடுத்துடணும். இதுதான் கரெக்டான கலர். இது மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முந்திரிலாம் வறுக்க போகிறோம். இதோட ஒரு 10 முந்திரி நான் சேர்த்துக்கிறேன். கோல்டனாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது லைட்டாக செவந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சிடலாம். நான் இன்னைக்கு 5-6 ஸ்லைஸ் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1/2 கப் சர்க்கரை போதுமான அளவு இருந்தது. இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டை உள்ளே சேர்த்துருங்க. அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஊறி நல்லா உடஞ்சி வரும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா இது நல்லா உடஞ்சிடுச்சு, தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா சோக்டாக இருக்கணும். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்மளோட பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரெட் அல்வா ரொம்ப குழஞ்சி வரக்கூடாது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சரில் எடுத்துருந்தீங்கன்னா எண்ணெய்லாம் குடிக்காமல் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன டிப்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.